அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித வியாபாரம், வணிகம், எதுவென்றால் ஆழ்கடத்தல், பல பொருள்கள் உள்ளது. ஆனால் அதற்கு பின்னணியில் வேதனை தான் உள்ளது. நமக்கு முன் பேசிய பேச்சாளர்கள் வாட் இஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங், அதனுடைய அர்த்தம், அதனுடைய பாதிப்புகள் மிக அருமையாக நம்முடைய பதிவு செய்துள்ளார்கள். அதனால் ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி நான் விரிவாக பேச விரும்பவில்லை. இதில் சட்டப்பணி ஆணைக்குழுவின் பங்கு என்ன, அதை மட்டும் நான் விளக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த மனித வியாபாரம் என்னும் கொடிய வன்முறையிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்திட காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், நீதித்துறை, சமூக நல ஆர்வலர்கள் மற்றும் அரசு நிர்வாகத்தோடு இணைந்து மாவட்ட சட்ட பணிகளும் ஒரு பாலமாக செயல்படவே இன்றைய தினம் ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் டீம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் உறுப்பினர்கள் யார் யார் என்று நான் பிணைத்து கொள்கிறேன். இந்த குழுவின் பங்கு என்ன? சமூக நிறுவனங்கள், பாலியல் தொழிலாளர்கள், பாலியல் சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்கள், பணிபுரியும் அரசு சாரா சமூக சேவை மையங்கள் ஆகியவற்றோடு இணைந்து அவர்கள் இந்த செயல்முறைகளை சமூகத்தால் மறைக்கப்பட்ட மனிதர்களை சென்றடைந்து சமூக இயக்கத்தை வலுவதற்க வேண்டும் என்பதால் இதனுடைய நோக்கமாகும். அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை பரப்பிட வேண்டும். தன்னார்வ சட்ட பணியாளர்கள் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் ஏழை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெற்று தர வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதன் பணியாகும். தன்னார்வ சட்ட பணியாளர்கள் மாவட்ட மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உதவியுடன் குழந்தைகள் பிரச்சனைகள், பாலியல் தொழில் பிரச்சனைகள் ஆகியவற்றை குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் இந்த குழு. அப்போதுதான் அவர்களால் விளையாற்ற முடியும் என்றும் அவர்கள் பாலியல் தொழில் குறித்து மாநில மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். மேலும் கிராம அளவிலான குழந்தை பாதுகாப்பு குழுக்கள் அக்கிராமத்தில் உள்ள குழந்தைகளை கவனிப்பதற்காக சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இந்த குழு நடத்திட வேண்டும். பள்ளியிலிருந்து காணாமல் போகும் குழந்தைகள் பற்றி கணக்கிட வேண்டும். அதை ஆசிரியர்களிடம் அதனுடைய கணக்குகளை கேட்டு அறிந்து அவர்களது நலம் இருப்பு பற்றிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த குழு இது போன்ற விழிப்புணர்வு முகாம்கள், திறன் பயிற்சி முகாம்கள், அங்கன்வாடி மற்றும் இளவர் மற்றும் இளம் பெண்களுக்கான நல ஊழியர்களுக்கு நலத்திட்ட ஏற்பாடு செய்திட வேண்டும். மீண்டும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் வராமல் இருந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் குறித்து தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு அவற்றை உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். மேலும் கிராம அளவிலான குழந்தை பாதுகாப்பு குழு, அங்கன்வாடி, அதே போல ஆசிரியர்கள் ஆகிய பிரிவுகளிடம் சட்ட தன்னார்வ பணியாளர்கள் தேர்ந்தெடுத்து பாலியல் தொழில் மற்றும் பாலியல் சுரண்டல் குறித்து குழந்தைகள் குறித்து சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சிகளை அவர்களுக்கு அளித்திட வேண்டும். இதுவே இந்த குழுவின் நோக்கமாகும். இதில் நமது சட்டப்பணி ஆணைக்குழு அவர்களுடைய செயல்பாடுகளை எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப நிர்வாகத்தின் மூலம் ஒவ்வொரு நடவடிக்கையும் பதிவு செய்யப்படும். தொடர் நடவடிக்கைக்கும் மற்றும் அளவீடு செய்யவும் பயனாக இருக்கும். வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு உதவுவதை பதிவு செய்யவும் மிக சரியாக கண்காணிக்கப்படும். மறுவாழ்வு பணி செய்யும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட நபர்களை குறைந்தபட்சம் 3 வருடங்களாவது கண்காணிக்கும் போது அப்போதுதான் மீண்டும் அவர்களை மறு
practice team. And the secretary, District Legal Service Authority, Cuddalore, Srimati Jyoti is one of the members, and Thiru G. Madaras, a panel advocate of District Legal Service Authority, Cuddalore, and Mr. R. Shanmugam, paralegal volunteer, District Legal Service Authority, Cuddalore, Srimati Venu, trained and qualified social worker of District Legal Service Authority, Cuddalore, Srimati Inavaravi, the Police Official Anti-Human Trafficking Unit Inspector of Police, she is one of the members, and Srimati R. Rajalakshmi, Nodal Officer from Labour Department, S. Parimalam, the Nodal Officer from Revenue Department, Srimati A. Lakshmi, Nodal Officer from Directorate of Industrial Safety and Health, and Srimati K. Anbaravi, Nodal Officer from Social Welfare Department. The above mentioned officials are directed to render legal service effectively in preventing and addressing the issue of human trafficking. In the Cuddalore மாவட்டத்தில் நான் மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்வேன், மாவட்ட நிர்வாகமும் நீதித்துறையும் காவல்துறையும் எப்போதும் இணைந்து செயல்பட்டு இத்தகைய கொடிய குற்றங்களிலிருந்து நமது மாவட்டத்தை காப்பாற்றுவோம் என்று உறுதியளித்து